கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கிற வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆண்டவர் எவ்வளவு அருமையான வல்லமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அருகில் வந்து அன்போடு கூட நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் உறுதிமொழி கூறுகிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் விலகுவதில்லை. சிறு வயதில் இரவு நேரங்களில் வெளியே நடக்கும்போது சந்திரனும் கூடவே வருவது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஓடினால் சந்திரனும் ஓடி வரும், நின்றால் அதுவும் நின்றுவிடும். ஒளிந்து கொண்டிருந்து மெதுவாக எட்டி பார்த்தால் சந்திரனும் உங்களை எட்டி பார்ப்பது போல இருக்கும். உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு வரும் நண்பனைப் போலவே கர்த்தரும் உங்களோடு வருகிறார். நீங்கள் நடக்கும்போது உங்கள் கைகள் உங்களோடு வருவது எத்தனை உண்மையோ, உங்கள் முழு சரீரம் உங்களோடு வருவது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தரும் உங்களோடு வருவது. தன் தகப்பன் வீட்டை விட்டு ஆதரவற்ற நிலையில் தனியாய் ஓடி வந்த யாக்கோபுக்கு கர்த்தர் தன்னோடு வருவது தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அன்போடு சொன்னார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தனிமையாய் வாடுகிறீர்களா? எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களா? ஒத்தாசை இல்லாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் விசுவாச கண்களால் உங்களை விட்டு விலகாத கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் என்று உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழு